அந்த கோலத்துக்கேற்ப வினாக்குறி என்ற குறியீடு உள்ள இடத்துக்கு மிகவும் பொருத்தமான உருவத்தை தெரிவு செய்து அதுக்கு ஒரு தெரிவு இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டி மீது எழுதுக. ஒரு கோலம் நல்லா பாருங்க. இப்படி வரக்குள்ள பிள்ளைகள் கவனிக்கணும். கோடுகளோட எண்ணிக்கையை நோட் பண்ணிக்கோங்களா? கோடுகளோட எண்ணிக்கை என்னன்னு அதே மாதிரி வளைஞ்சொலி இடஞ்சொலி பார்க்கணும். ஒரு புள்ளி வச்சுட்டீங்க மேற்கு திசையில இருக்கிற மாதிரி, மேற்கு திசை செஞ்சா பார்த்துட்டீங்க. அதுக்காக ஒரு தெற்குல இருக்கிற மாதிரி, அடுத்த ஒரு கிழக்குல இருக்கிற மாதிரி திசையை பார்க்கணும். அடுத்தது ஒரு வடக்குல இருக்கிற மாதிரி. அப்ப அடுத்து நினைக்கணும், இந்த தெற்கு வருதுன்னா கட்டாயம் மேற்குல வருது. புள்ளியை வச்சு தீர்மானிக்கிறோம். எத்தனை ஆன்சர்? 3 ஆன்சர் இல்லையா? பெரும்பாலும் இப்படி கேள்வி இல்ல. நல்லா ஞாபகத்துக்கு கோடோட எண்ணிக்கையை பார்க்கணும். அதோட வலஞ்சுழியா சுத்துதா இடஞ்சுழியா சுத்துதான்னு பார்த்து கொள்ளணும். சரியா? சில விஷயங்கள். சரி, அடுத்தது பாருங்க. அடுத்த விட 33 விடுங்க. இந்த அம்புக்குரிய பாருங்க. இந்த டி ஷேப்பை பாருங்க. டி ஷேப் இந்த அம்புக்குறி இது வடக்கு நோக்கி காட்டுது. அதே மாதிரி அப்படின்னு இந்த பக்கம் சுத்தி மேற்கு நோக்கி காட்டுது. அது தெற்கு நோக்கி காட்டுற மாதிரி நடுவில் வருது. அப்ப அங்க கிழக்கு நோக்கி இருக்கு. அப்ப அடுத்த நினைக்கணும் வடக்கு நோக்கி இருக்கு. அப்படி வடக்கு நோக்கி இருக்கிற 2வது விடையும் இருக்கு, 4வது விடையும் இருக்கு. 2வது விடையும் இருக்கு, 4வது விடையும் இருக்கு. சரியா பாப்போம் எது ஆன்சர்? 2வது 4வது பாப்போம். அடுத்து யோசிக்கணும். எல்லாமே வட்டத்துக்குள்ள இருக்கு. இது வட்டத்துக்குள்ள இருக்கு. உள்ளே அமைப்பாங்க அறுகோணி சேரும். அறுகோணி, ஐங்கோணி, நாற்பக்க, அது முக்கோணி. அப்ப என்ன? இது 6 பக்கம் உள்ளது, 5 பக்கம் உள்ளது, 4 பக்கம் உள்ளது, 3 பக்கம் உள்ள தலைவர் இருக்கு. கடைசியா இந்த 5 பக்கம் வந்துட்டு. அப்ப 5 பக்கம் வந்துட்டா என்ன செய்யணும்? ஒன்று ஆன்சர். என்ன ஆன்சர்? ஒரு குறைஞ்ச பூர்வமா யோசிக்கலாம் தானே பிள்ளைகள்? இல்ல 4 2 4 பக்கம் 2 ஆன்சர். வெரி குட். 4 பக்கம் குறைஞ்ச பூர்வமா யோசிக்கலாம். அப்படி யோசிக்கலாம். முறைப்படி இந்த 6 வரணும். அப்படி பாக்குறீங்களா? 6 பக்கம் உள்ள விட முதலாவது இருக்கு. முதலாவது 6 பக்கம் உள்ள அந்த அருங்கோணி வந்தாலும் உள்ள உள்ள அந்த அம்புக்குரிய டிரெக்ஷன் புலத்தி. அப்ப அந்த ஐடியா விட்டு போடாம குறைஞ்சு கூறணும். 6 5 4 3 குறைஞ்சி திருப்பி கூறமாய் திருப்பி 4 திருப்பி 5 குறைஞ்சு கூறமாய் யோசிச்ச சரியா? வெரி குட். விடை மார்க் பண்ணுங்க. 2வது ஆன்சர். 2வது விடை மார்க் பண்ணிக்கணும். சரியா? 2வது ஆன்சர் விடை மார்க் பண்ணிக்க மாட்டேன். அடுத்த வாரம் விடைகள் 34வது விடை கொடுங்க. பார்த்த விடை 34 விடை மாதிரி பார்த்தவில்லை இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள் தான், பிரச்சனை இல்லை. நீ போட்ட விட சரி. இந்த காம்புக்கும் நுனிக்கும் பாத்தீங்கன்னா வடகிழக்கு, அங்கால தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு அப்படி வளைஞ்சுடியா போடும். அப்ப அடுத்து வடகிழக்கு வரணும். வடகிழக்கு வரக்கூடிய ஆன்சர் 2 ஆன்சர் விட மார்க் பண்ணிக்கணும். வளைஞ்சுடிய 10 35 விட கொடுங்கப்பா. 35 செய்ய பார்த்து கொடுங்க. ஒரு தளவாடியில பிம்பம் தோன்ற மாதிரி இல்லையா? அப்ப அதை மாதிரி யோசிங்க. சரியா பார்த்து யோசிங்க. இப்படி இருக்கிறது அப்படி மாறி தலைவர் இப்படி வருது. தளவாடி பிம்பம் என்ன புல்லடி அப்படி வருது. நான் சமைக்கிறாங்க இந்த முன்னுக்கு வருது. கை இப்படி காட்டினா அப்படியே அப்படியே மாத்தி விரல் நுனி ஹார்ட்டம் இப்படி வருது. இந்த விரல் நுனி 4 ஆன்சர் வருது. 4 ஆன்சருமே பொருத்தமான ஆன்சர். சரியா? 4 ஆன்சர் படியா மார்க் பண்ணி கொடுங்க. மிக பொருத்தமான ஆன்சரா இருக்கு. சரியா? ஓகே. அடுத்தது